இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் ஒரு மேங்கோ டெசர்ட் பார்க்க போகிறோம். என்னடா ஒன்றுமே தெரியலன்னு பார்க்குறீங்களா? லைட்டிங் அந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஜவ்வரிசி ஒரு 4 ஸ்பூன் எடுத்து அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஒரு 4-5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நல்லா வேக வச்சு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் சில் வாட்ரு போட்டு அதை வடிகட்டி நல்லா தனியாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு கிண்ணத்தில் ஒரு பால் ஊற்றிருக்கேன், ஒரு 1/2 லிட்ரு பால் ஊற்றிருக்கேன். பால் ஊற்றிட்டு இன்னொரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக பச்சை பால் எடுத்து அது கூட கஸ்டர்ட் பவுடரை நான் கலக்கி வச்சுக்கிறேன். பால் நல்லா காயட்டும். பால் காஞ்சிக்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே நம்ம மாம்பழத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மாம்பழத்தை வெட்டி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு மாம்பழம் பீசஸாக உள்ள சதையெல்லாம் பீஸாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சர்வ் பண்ணையில் மேலே டெக்கரேஷனுக்காக ஒரு மாம்பழத்தை எடுத்து நல்லா நான் அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டெசர்ட் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அரைச்சாச்சு. இதை அரைச்சதை தனியாக வச்சுட்டு பால் காஞ்சிருச்சு. இந்த பால் காஞ்சதில் ஒரு 3 ஏலக்காவை நான் பொடிச்சு போட்டுட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. நம்ம மில்க் மெய்டும் சேர்க்க போகிறோம், அதனால் சர்க்கரை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மில்க் மெய்ட் ரொம்ப கிடையாது, ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரை நல்லா சேர்த்துட்டு அதை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ மாம்பழ சீசனில் இந்த மாதிரி டெசர்ட்லாம் செஞ்சு சாப்பிட்ருங்க, இல்லைன்னா மாம்பழம் அதுக்கப்புறம் கிடைக்காது. நல்லா கொதித்து கிட்டே இருக்கையில் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு மாம்பழம் அரைச்சி வச்சுருந்ததை நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நான் இண்டக்ஷனில் செய்கிறதுனால சிம்மிலே வச்சு செய்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போன டயத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன், அது ஒரு 4 ஸ்பூன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்ம டெசர்ட்டு. இப்போ அதை நல்லா சில் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணையில் ஒரு கிளாஸோ இல்லை பவுலோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கஸ்டர்டை போடுங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜவ்வரிசி அதை போடுங்க. கூடவே நம்ம ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை போடுங்க. இதே மாதிரி லேயராக போட்டு சர்வ் பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு மேங்கோ டெசர்ட். மேங்கோ வித் ஜவ்வரிசி டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.